கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனே சத்துருக்களை எழுப்பி விடுவார். ஏன் எழுப்பி விடுறாரு? நாம் இன்னும் அவருடைய பக்கத்தில் போகணும் அப்படிங்கிறதுக்கு. நாம் அவரை விட்டு தூரமாக போயிட்டோம்னா தேவன் உடனே சத்துருக்கள் எழுப்புவார். குடும்பத்திலிருந்து எழுப்புவார். அது மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது தெரிந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம். யாரையாவது கொண்டு எழுப்பி நம்ம அவர்கிட்ட போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. சத்துருக்களை பார்த்து பயப்படாதீங்க. ஐயோ இவங்களா சத்துருக்களா மாறிட்டாங்களா? பயப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும்படியாக தேவனே எழுப்புகிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். ஆமென். ஹல்லேலூயா. உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் உன்னோடு கூட சிநேகிதராவார்கள். நீதிமொழிகளில். கவலைப்படாதீங்க. உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானா சத்துருக்கள் எத்தனை சத்துருக்கள் ஆண்டவர் எழுப்பினாலும் உங்களோடு கூட சிநேகிதராக மாற்றுவார். ஈசாக்குக்கு சத்துருக்கள் எழுப்பினாங்க, விரட்டி விட்டாங்க, இருக்க விடாதபடி. ஆனால் அந்த சத்ருவே வந்து ஒப்புரவானாங்க இல்லையா? கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சோர்ந்து போகாதீங்க, நிச்சயம் நடக்கும். சத்துருக்களுக்கு பார்த்து பயம்பட வேண்டாம். ஏன்னா அவர் தான் எழுப்பியிருக்கிறார். அவர் தான் நமக்கு ஜெயத்தையும் தருவாருங்க. ஜெயத்தை தருகிறவரும் அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறதும் அவர் தான். சத்துருக்கள் எழுப்பிவிட்டு சும்மா அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் யுத்தம் பண்ணுகிறது அவர் தான். கவலைப்பட வேண்டாம். நாம் அவர்கிட்ட அவருடைய பாதத்தில் மாத்திரம் அமர்ந்திருந்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு இருந்தால் போதுங்க, அவர் பார்த்துக்கொள்வார். நிச்சயம் நடக்கும். ஆமென்.